ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்களேன், சில முக்கியமான நபித்தோழர்கள் அப்துல்லா இப்னு முகஃபல், ஆயித் இப்னு அம்ர், அதே போல சயீத் இப்னு ஸைத், ராஃபி இப்னு ஹதீஜ். இது நான் மர்வானோட நடந்ததுனால தான் அந்த சப்ஜெக்ட் இந்த எடுத்தேன், எப்படி எந்த அளவுல பேசினாங்க அப்படின்னு. இப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இந்த செய்திகள்லாம் நம்ம தொகுத்தி இந்த மர்வானோட சம்பந்தப்பட்ட செய்திகளை உம்மையா ஹிலாஃபத்தில் மர்வானோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்திகள் அப்படின்னு தொகுத்திருந்தோம். நாஃபி இப்னு ஜுபைர் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, மர்வான் இப்னு ஹக்கம் ஹதபன் நாஸ் ஒரு ஸ்பீச் நடத்துறாரு. ஃபதக்கர மக்கத வ அஹ்லஹா வ ஹுர்மதஹா, மக்காவையும் மக்கா வாசிகளையும் மக்காவுடைய கண்ணியத்தையும் அவருடைய எல்லைகளை பற்றியும் பேசுறாரு. வலம் யதுகுரில் மதீனத வ அஹ்லஹா வ ஹுர்மதஹா, மதீனாவையோ மதீனாவுடைய எல்லையோ மதீனாவுடைய புனிதத்தை பற்றியும் என்ன செய்யல, பேசல, தெரியாம இல்லை. ஆனா மர்வான் ஹக்கம் மதீனால எங்களுக்கு எதிரானவங்க தான் அதிகமாக்கிறாங்க, அதை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோன்றதுக்காக சிறப்பு ஆர்வம் ஊட்டி அவங்க தங்களுக்கு எதிராக கிளம்புற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தக்கூடாது அடிப்படையில் பேசுறாரு. ஃபனாதாஹு ராஃபி இப்னு ஹதீஜ், ராஃபி இப்னு ஹதீஜ் சத்தமா கூப்பிடுறாரு. ஃபகால மாலி அஸ்மஉக ذكرت மக்கத வ அஹ்லஹா வ ஹுர்மதஹா, மக்காவை சொன்னீங்க, மக்கா வாசிகளை சொன்னீங்க, மக்காவுடைய புனிதத்தை சொன்னீங்க. வலம் தذكرில் மதீனத வ அஹ்லஹா வ ஹுர்மதஹா, என்ன மதீனா பத்தியும் சொல்லல, மதீனா வாசிகளை பத்தியும் சொல்லல, அவருடைய புனிதத்தை பத்தியும் சொல்லல. வகத் ஹர்ரம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பைன லாபத்தைஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியை ரசூலுல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறார்கள். வதாலிக இந்தனா ஃபி அதீமின் ஹவுலானி, நாங்க அதாவது ஹவுலான் தோல் ஒன்றுல இதை எழுதி பதிய வச்சிருக்கிறோம். இந்த ஹதீஸை எதுல எழுதிக்கிறோம்னா ஒரு ஹவுலானி தோல்ல என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க எழுதி வைத்திருக்கிறோம். யமன் தோலை சொல்லி அந்த தோல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எழுதி வைத்திருக்கிறோம். இன் ஷித்த அக்ரஅதுக, நீங்க விரும்பினீங்க ஹதீஸை நான் வாசிச்சே என்ன செய்றேன், காட்டுகிறேன். ஃபசகத மர்வான், மர்வான் என்ன செஞ்சாரு, அமைதியா இருந்தாரு. சும்ம கால கது சமஅது பஅத ذلك, அதுல சிலதை நானும் கேட்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு, அதுல சிலதை நானும் கேட்டிருக்கிறேன். அந்த காலத்து ஆட்சியாளர்களுக்கும் அதாவது இன்றைக்குள்ள அந்த முரண்படக்கூடிய ஆட்சி வித்தியாசம்னா, உண்மையை ஏற்றுக்கொள்றாங்க, நபித்தோழர்கள் பேசட்டு அமைதியாக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இந்த ஆட்சியுடைய அந்த பாதுகாத்துக்கிறோம், ஆட்சியை கட்டுப்பாடா வச்சுக்கொள்வதற்காக சில பொய் சொல்லல, மறைக்கல. ஆனா இந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்லாம தூண்டாம. அடுத்ததாக அதாவது இந்த தலைப்புல நம்ம அடுத்தது பார்க்கறது முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபீத், மிக முக்கியமான மதீனாவுடைய இப்னு அபீத் என்றவர், மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். அந்த அந்த அதாவது தாரீஹ் திமிஷ் சம்பந்தமான ஒரு ஹதீஸ்ல சஹாபாக்களோட தொடர்புடைய ஒரு மறுப்பு தொடர்ந்து போச்சு இப்னு அபீத், சரியா? அந்த அறிஞர் தான், அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவருக்கும் இவருக்கு நடந்த ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், கால அபு நுஐம் சொல்றாரு, ஹஜ்ஜத்து ஆம ஹஜ்ஜ அபூ ஜாஃபர், அபூ ஜாஃபர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த அந்த நேரத்தில் அபூ ஜாஃபர் அல் மன்சூர், அதாவது கடுமையான உச்சகட்டமான நிலைமையில ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதி, ஆரம்ப அப்பாசிய ஹலீஃபாக்கள் ஒருவர். அவர் ஹஜ்ஜுக்கு வந்த டைம்ல வமஅஹு இப்னு அபீ திஅப் வ மாலிக் இப்னு அனஸ், அவரோட இமாம் மாலிக்கும் இமாம் இப்னு அபீ திஅபும் அங்கே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஃபதஆ இப்னு அபீ திஅபின் ஃபஅக்அதஹு மஅஹு அலா தாரின் நதுவா. அப்போ அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்னு அபீ திஅப் அழைக்கிறார். அழைச்சி அவரை தாருன் நதுவால, மக்காவுடைய தாருன் நதுவா, அந்த மஷூரா செய்யக்கூடிய அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அதாவது சகீஃபத்து பனி சாயிதா மதீனால, தாருன் நதுவா மக்கால, அங்க உட்கார வைக்கிறார் அபூ ஜாஃபர் அல் மன்சூர். அபூ ஜாஃபர் அல் மன்சூரோட அதாவது இப்னு அபீ திஅபும் என்ன செய்யறாரு, இருக்கிறார். அப்ப கேட்கிறாரு, மா தகூலு ஃபில் ஹசன் இப்னு ஸைத் இப்னு ஹசன், அதாவது ஹசன் இப்னு ஸைத் இப்னு ஹசன் அமீருல் மதீனா, அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு அஹ்லுல் பைத்தை என்ன சார்ந்தவர், இவங்களும் அஹ்லுல் பைத் தான். ஆனா அலவிக்கும் அப்பாசிக்கும் இடையில், அந்த அதாவது நசபுக்கும் இந்த நசபுக்கும் இடையில் உள்ள சில போராட்டங்கள் இருந்துச்சு. ஃபகால இன்னஹு லயதஹர்ரல் அத்ல், அவர் நீதியாக நடந்து கொள்றாரு, நேர்மையாக நடந்து கொள்றார் என்று சொல்லி இப்னு அபீ திஅப் சொல்றார். ஃபகால லஹு மா தகூலு ஃபிய, என்ன பத்தி என்ன சொல்றீங்க என்று 2 முறை கேட்கிறாங்க. ஃபகால வரப்பி ஹாதிஹில் பையினா வரப்பி ஹாதிஹில் பனியா, இந்த கட்டிடத்தின் ரப்பின் மீது சத்தியமாக இன்னக லஜாயிர், நீங்க அநியாயக்காரன், இந்த கட்டிடத்தின் இறைவன் மீது சத்தியமாக நீங்க அநியாயக்காரன். கால ஃபஅഖذ الربيع الحاجب بلحيته, அபூ ஜாஃபர் மன்சூர் பக்கத்தில் இருக்கிற அந்த அவருடைய ஹாஜிப் பர்சனல் செக்யூரிட்டியா இருப்பாரு, அவர் இப்படி பிடிக்கிறார் அவருடைய தாடியை, அவரோட தாடியை அப்படி இறுக்கமா பிடிக்கிறாரு, அதாவது அந்த ஒரு கோபத்தில். அப்ப அந்த டைம்ல ஃபகால லஹு அபூ ஜாஃபர் குஃப யப்ன லஹ்னா,
அதாவது மிச்சம் அவர் அவர் ஒரு மட்டம் தட்டி அபூ ஜாஃபர் மன்சூர் அவரை பார்த்து சொல்றாரு, அந்த மெய்ப்பாதுகாவலரை பார்த்து சொல்றாரு, குஃப் விலகிக்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்னு அபீ தீப் அவர் போயிடுறாரு, எதுவும் சொல்லலை, போயிடுறாரு. போன பின்னால இப்னு அபீ தீபுக்கு 300 தீனார்கள் என்ன செஞ்சாரு, அனுப்பி வச்சாரு. அவருடைய மார்க்க பணிகள் மற்ற விஷயங்களுக்காக அனுப்பி வைத்தார் அப்படின்னு வருது. அபூ ஜாஃபர் மன்சூர் போன்றவர்கள் அறிஞர்களை என்ன செஞ்சிருக்கல, சும்மா அதாவது கொன்றதாக எந்த விதமான இதுகளும் இல்லை. அவங்க அந்த யுத்தம் ஆட்சி இந்த பிரச்சனையில கொண்ட மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் மாலிக் இப்னு அனஸ் இப்னு அபீ மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரெல்லாம் ஆட்சியோடு மிகவும் நெருக்கமான தான் இருந்தாங்க. ஆனால் சில விஷயங்கள் கேட்டால் மிக தெளிவாக என்ன செய்வாங்க, சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுல உண்டுதான் இவர் இப்படி சொன்னது. அடுத்ததாக அது மிக தெளிவாக பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுக்கு பின்னால என்ன நடக்கும் என்று தெரிஞ்சிருந்தாலும் கூட, அவங்க போறதா சட்டம் தெரிஞ்சிருந்தாலும் கூட, அந்த ஜவுர் அவங்க பார்த்த அந்த அநியாயம் அப்படி என்றது அநியாயம் அவசரமா என்ன செஞ்சிருவாங்க, தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் அதாவது ஹத்தீபுல் பக்தாதி சொல்றாரு, ஹஜ்ஜல் மஹதி, மஹதி வாரார். அவருக்கு பின்னால என்ன மஹதி என்ன செய்யறாரு, வாரார். அபூ ஜாஃபர் மன்சூருடைய அடுத்த ஆட்சியாளராக என்ன செய்வார், அதாவது மஹதி வாரார். அதுக்கு பிறகு தான் ஹாதி என்ன செய்வார், வருவார். அவர் மஹதி அபூ ஜாஃபர் மன்சூருடைய மகன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள வாராரு. அவர் வந்த உடனே அங்கிருந்து அவருடைய உள்ளுக்கு நுழையிற அந்த கம்பீரத்தக்க மஹதியே ஒரு நேர்மையானவர் தான், முடிஞ்ச அளவுக்கு நேர்மையானவர், சரியா. அவர் பள்ளிக்குள்ள நுழைஞ்ச உடனே பள்ளியில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, மதீனா பள்ளியில் உள்ளவர்கள் எழும்பி நின்றார்கள். இப்னு அபீ தீப் தவிர மதீனாவுடைய அறிஞராக இருந்த இப்னு அபீ தீப் எழும்பல்ல. ஃபகால லஹுல் முஸையிப் இப்னு ஸுஹைர், முஸையிப் இப்னு ஸுஹைர் சொல்றார், கும் ஹாதா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் வந்தீங்கிறார், ஹலீஃபா வந்தீங்கிறார், எழும்புங்க. ஃபகால இன்னமா யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அதாவது உலகத்தாருடைய இரட்சகன் ரப்புக்குத்தான் மக்கள் என்ன செய்வார்கள், எழும்பி நிற்பார்கள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன் என்று வயலுல் முத்தஃபிஃபீன் என்ன செய்வார், அதாவது சர்வலோக இரட்சகனாகிய ரப்புக்கு மக்கள் எழுந்து நிற்கின்ற நாளிலே. அதை வச்சு சொல்றாங்க, இன்னமா யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அப்ப அந்த நேரத்தில் மஹதி சொல்றாரு, தஅஹு இப்னு அபீ தீப் என்ன செஞ்சிருங்க, அப்படியே விட்டுருங்க, எதுவும் சொல்ல வேண்டாம். ஃபலகத் காமத் குல்லு ஷஅரத்தின் ஃபீ ராஸி, அவர் சொன்ன வார்த்தையில என்ற ஒவ்வொரு முடியும் எழும்பி நின்று சென்றார். மஹதி சொன்னார் என்னது, அவர் அந்த சொன்ன வார்த்தையில எனது ஒவ்வொரு முடியும் எழும்பி நின்றது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன, இன்னமா யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், சர்வலோக இரட்சகனுக்குத்தான் மனிதர்கள் என்ன செய்வார்கள், எழும்பி நிற்பார்கள் என்று சொன்னோன்னே அது எல்லாத்தையும் அந்த ஈமானுடைய எதிரிக்கு தானே, அபிலாசைகள் தானே போராட வைக்குது. அதனால சொல்றாரு, ஃபலகத் காமத் குல்லு ஷஅரத்தின் ஃபீ ராஸி, அவ்வளோ எனக்கு மெய் செலுத்திட்டு விட்டு விடுங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு முக்கியமான செய்தி. அவங்க எப்படி பேசினார்கள், எப்படி சொன்னார்கள் அப்படி என்ற ஒரு செய்தியை பாரு. ஆனால் இவ்வளவு எதிர்ப்பில் இருந்த அவங்க மக்களை கிளர்ச்சி செய்ய வைக்கல, ஆள் திரட்டல், ஆட்சிக்கு எதிராக திரட்டல. ஆனால் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவர்கள், அதாவது பகிரங்கமாக நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சந்திப்பு கிடைச்சா மாறி புகழ்றாங்க. ஒரு சந்திப்பு அவங்களுக்கு கிடைச்ச உடனே இவ்வளவு நாள் இப்படி பேசினவரா என்று நினைக்கிற அளவுக்கு மாறி புகழக்கூடிய நிலைமையில பாக்குறோம். ஆனா இவங்க நேரடியா விமர்சிச்சுட்டாங்க, பகிரங்கமாக என்ன செய்யல, எங்கேயும் போய் அவருக்கு எதிரான கிளர்ச்சியை செய்து கொண்டிருக்கவில்லை என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முக்கியமான ஒரு பகுதி இது. அது எல்லாமே அவங்க இந்த ஆட்சிக்கு வரணும் என்றோ அல்லது சிலரை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றோ அல்லது அவங்கள புரட்ட வேண்டும் என்பதோ அல்ல. இந்த இடத்துல நடக்கக்கூடிய மார்க்க ரீதியான ஜோர் என்ன, அநியாயம் என்ன என்ற ஒரு காரணமாகத்தான் அவங்க என்ன செய்றாங்க, அப்படி நடந்து கொண்டார்கள் அப்படி என்பதை நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.